பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நன்றி கூறுவோம். நடக்கும் செயல்கள் நலம் பயக்க ஆசி வேண்டியும். பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நன்றி கூறுவோம். நடக்கும் செயல்கள் நலம் பயக்க ஆசி வேண்டியும். காத்திருக்கும் எம் கண்கள் விடிவு காணவும். காத்திருக்கும் எம் கண்கள் விடிவு காணவும். உம்மோடு நானும் மகிமை செலுத்தவும். இறைவா இறைவா உம் பீடம் வந்தோம். இணைந்த கரத்தில் பழி தர வந்தோம். இறைவா இறைவா உம் பீடம் வந்தோம். இணைந்த கரத்தில் பழி தர வந்தோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான மிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 5ஆம் வாரம் ஞாயிறு திருப்பலியில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். அந்த பயணம் எப்படிப்பட்ட பயணம் அப்படின்னு சொன்னால், ஒரு வட்டத்தில் பயணிக்கிற பயணம் போன்று. நம்ம ஒரு ஆரம்பத்தில் எங்கே ஆரம்பிக்கிறோமோ நம்முடைய பயணத்தை அங்கே தான் நம்ம முடிக்கணும். கடவுளிடமிருந்து ஆரம்பிக்கிற அந்த பயணம் கடவுளிடம் முடிக்க வேண்டும். அந்த வட்டத்திலிருந்து நாம் தவறும் பொழுது நாம் நம்முடைய பாதையை தவற விடுகிறோம். அப்போ உள்ளம் கலங்கியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உள்ளம் கலங்க வேண்டாம், நான் இருக்கிறேன், நானே உங்களுக்கு வழியும் வாழ்வும் உண்மையாக இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்மை கடவுளிடம் கூட்டிச் செல்கிற அந்த பயணத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் நம்மை காணாமல் போன ஆடாயிருக்கிற நம்மை கூட்டிச் செல்கிற அந்த வழி நமக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அந்த வழியை நாம் தெரிந்து கொண்டோமா, உணர்ந்து கொண்டோமா என்று சொல்லி சிறப்பாக இந்த திருப்பலியில் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு கூட்டத்துக்குள்ளே காணப்போன ஒரு சின்ன குழந்தையை போல நாம் காணாமல் போயிருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ளம் கலங்கியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உள்ளம் கலங்க வேண்டாம், உங்களுக்காக நான் இருக்கிறேன், உங்களுக்கான இடத்தை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன், உங்களை கூட்டிச் செல்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூயமாரி நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்
மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தூய ஆவி நிறைந்த எழுவரை தேர்ந்தெடுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தை 1 முதல் 7 முடிய. அந்நாட்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறை அல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா,
யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னிலையில் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 33 பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினாள் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பாள் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. எங்கள் மீது இருப்பதாக. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 4 தொடங்கி 9 முடிய. அன்பிற்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லாமையாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடரது கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தை ஏற்ற காலத்தில் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள்,
எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்தவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பதே உங்கள் பணி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்குமே இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இந்த நாளில் பாஸ்து காலத்தினுடைய 5வது ஞாயிறு இறைவார்த்தையை வாசித்து, குறிப்பாக நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிற நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்கிற வார்த்தையை சிந்திக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன். அதற்கு முன்பாக இந்த நற்செய்தியினுடைய பின்னணியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன பின்னணி அப்படின்னா, இயேசு ஆண்டவர் தனக்கும் தன் தந்தைக்கும் ஆன இருக்கிற அந்த இணக்கத்தை தன் சீடர்களுக்கு சொல்வதற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் சீடர்களால் கடவுளாக இருக்கிறவருக்கு எப்படி மகன் இருக்க முடியும் என்கிற கேள்வி இருக்கிறது. இயேசுவுக்கு தெய்வத்தன்மை இருக்கிறது, அவரால் புதுமைகள் செய்ய முடிகிறது, அற்புத அதிசயங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார், சொல்வன்மை மிகுந்தவராக இருக்கிறார், தைரியமானவராக இருக்கிறார், உண்மைக்கு சான்று பகரக்கூடியவராக இருக்கிறார். இவை எல்லாமே கடவுளுடைய குணங்களாக பார்த்தாலும் கூட, ஆனால் கடவுளுடைய மகனாய் அவரை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு ஒரு சுணக்கம் இருக்கிறது. ஏன்? கடவுள் என்பவர் எல்லாவற்றையும் கடந்து நிற்பவர். அவருக்கு எப்படி குடும்பம் இருக்க முடியும், குழந்தை இருக்க முடியும் என்பதுதான் அடிப்படையாகவே அந்த அப்போஸ்தலர்களுடைய சீடர்களுடைய கேள்வியாக இருக்கிறது.
அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்தில், எளிமையான விதத்தில் இயேசு ஆண்டவர் சொல்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு இடமாகத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி நான் பார்க்கிறேன். அதில் ஒரே ஒரு வசனம், மொத்தத்திலேயே 2 வசனத்தை தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று என்னன்னா, என்னை காண்பவர் என் தந்தையை காண்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இன்றைக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. நான் பேசுவது என் தந்தையினுடமிருந்து நான் கேட்டுதான் பேசுகிறேன், நான் பேசுவதும் என் தந்தை பேசுவதும் ஒன்றே அப்படின்ற போல சொல்லிட்டு, என்னை காண்கிறவர் என் தந்தையை காண்கிறார். whoever sees me they will see my father, whoever see my father they will see me அப்படின்னு சொல்றார். இது எப்படி சாத்தியமாகும்? நீங்க எல்லாரும் என்னைய இப்போ என்னை வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்னைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க நான் சொல்ல முடியுமா? என்னை காண்பவர் என் அப்பாவை பார்க்கிறார், சிவகங்கையில் இருக்கிற எங்கள் அப்பாவை பார்க்குறான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? உங்கள்கிட்ட யாராவது பேசிகிட்டு இருக்கும் போது நீங்கள் என்னிடம் பேசிக்கொண்டு இருக்கவில்லை, எனக்குள் இருக்கிற என் தந்தையிடம் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? கூடு விட்டு கூடுவாயிரதுன்னு நினச்சிருவாங்க. அப்பெல்லாம் புரியாமல் பேசுது, ஏதோ புத்தி பேதளிச்சு போயிருக்கிறோம் அப்படின்னு நினச்சிருவாங்க. ஆனால் நமக்கு அப்படி, ஆனால் இயேசுவுக்கு அது சாத்தியமான ஒன்று என்பதை அவர் புரிய செய்வதற்கு முயற்சி செய்கிறார். நானும் தந்தையும் ஒன்றே. இதே கேள்வி உங்கள்கிட்ட யாராவது கேட்குறாங்க, எப்படி நீங்கள் விளக்குவீங்க? நானும் தந்தையும் ஒன்றே, என்னை பார்ப்பவர் தந்தையை பார்க்கிறார், எப்படி சாத்தியமாகும்? ஒரு சின்ன நிகழ்வை சொல்லுகிறேன், அதிலிருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ரோமையில் ஒரு அருமையான ஒரு மாளிகை இருக்கிறது, ஒரு பேலஸ். அந்த மாளிகையினுடைய நடுப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு டூம் இருக்குது. அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோமை ஆலயங்கள் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய டூம், ஒரு 50-60 மீட்டர் உயரத்தில், 50 மீட்டர் உயரத்தில் பெரியதாக கட்டியிருக்கிறாங்க அந்த டூமை. அந்த டூமில் சும்மா கட்டலை, அந்த டூமில் சுற்றி பார்த்தீங்கன்னா உட்பகுதிகளில் நிறைய விவிலிய கதாபாத்திரங்கள், கிரியேஷன் ஸ்டோரி அங்கே இருக்கும், அங்கே நோவாவுடைய பெட்டகம் இருக்கும், அதில் நிறைய பைபிள், ஆபிரகாமுடைய ஸ்டோரி, மோசே செங்கடலை கடக்க செய்தது, இயேசுடைய பிறப்பு பணி செய்தது, நிறைய அந்த டூம் ஃபுல்லாகவே அப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது காட்சிகள் எல்லாம். ஓவியத்தை ரசிக்கக்கூடியவர்கள், கலை உணர்வு உள்ளவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தாக அமையும். அதில் ஒரு பிரச்சனை, ஒன்று இல்லை 2 பிரச்சனை. என்ன அப்படின்னா, அந்த டூம் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால ஓவியங்கள்லாம் நல்லா பெருசாக கண்ணுக்கு தெரியக்கூடிய விதத்தில் இருந்தாலும் கழுத்து அண்ணாந்துக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது. இப்படியே பார்த்துக்கிட்டே போகணும். எவ்வளோ நேரம் பார்க்க முடியும்? ஒரு ஓவியமாக இருக்குது, அந்த டூம் ஃபுல்லாக அவ்வளோ ஓவியங்கள் இருக்கிறதாம். அப்போ அந்த நிர்வாகம் முடிவு பண்ணி என்ன செய்கிறது? 2 பிரச்சனை. ஒன்று, கழுத்து வலிக்குதுன்றாங்க. 2வது, ரொம்ப ஆர்வத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போதே எதுக்க வரவனை பார்க்காம மூஞ்சி நெத்தியாக முட்டிக்கிறாங்க. அப்போ இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு யோசனை செஞ்சுட்டு, இந்த ஆக்சிடெண்ட்டையும் தவிர்க்கணும், ஒருத்தனை மோதிக்கிறதையும் தவிர்க்கணும், கழுத்து வலி இல்லாமல் இந்த ஓவியத்தை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூமுக்கு நேர் கீழே அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பெரிய வட்டமான ஒரு டேபிளை போட்டு, அந்த டேபிளில் ஒரு அருமையான ஒரு ரிஃப்ளெக்டிவ் மிரர், முகம் பார்க்கிற கண்ணாடியை அப்படியே அழகாக வைத்து விட்டார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த டூமில் இருக்கிறது எல்லாமே, அந்த மேலே அந்த டூமில் பார்க்குற எல்லாமே அவங்க அப்படியே இந்த கண்ணாடியில் கீழே பார்க்கக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. மேலே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு மெய் மறந்து பார்த்துட்டு கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கீழே அதை அப்படியே பார்த்து தொடர்ந்து பார்ப்பாங்க, நுவான்சஸை பார்த்து, ஒருத்தரோட கூட நின்று பேசி அதை கொஞ்சம் இந்த ஓவியத்துடைய அழகை பாருங்களேன் அப்படின்னா பேசக்கூடிய அளவிற்கு அந்த மிரரில் பார்க்கக்கூடிய, அந்த கண்ணாடியில் பார்க்கக்கூடிய பின்பம் மேலே தெரிகிறதானே அப்படியே இங்கே தெரியுது. அது நிறைய பேர் ரசித்து பார்க்கக்கூடிய நிகழ்வாக அந்த கண்ணாடி மாறியதாக சொல்லுகிறார்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னை காண்பவர் என் தந்தையை காண்கிறார். அந்த டூமில் என்ன ஓவியத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த ஓவியத்தை நம்ம இப்போ எங்கே பார்க்குறோம்? இந்த கண்ணாடியில் பார்க்குறோம். தந்தையானவர் விண்ணகத்தில் இருக்கிறார் என்று விண்ணகத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டு இருந்தோமே, அவர்களுக்கு கடவுள் எப்படிப்பட்டவர், உண்மையும் நேர்மையும் தூய்மையும் இரக்கமும் பேரன்பும் கொண்டவர் என்பதை விண்ணகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த கண்ணாடியில் தெரிவது போல இயேசு அப்படியே கடவுளை பிரதிபலிக்கக்கூடியவராக இந்த மண்ணகத்தில் இருக்கிறார் என்பதை சீடர்களுக்கு புரிய செய்வதற்கு இயேசு அன்றைக்கு எத்தனையோ விதங்களில் அவர்களுக்கு சொன்னார். புரியாதவர்களுக்கோ அல்லது புரிந்திருந்தும் இதை எப்படி பிறருக்கு விளக்கி சொல்வது என்று எனக்கு தெரியாமல் இருந்தேன் ஃபாதர் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டூமில் தெரிகிற ஓவியமும் இந்த கண்ணாடி தெரிகிற ஓவியமும் புரிந்து கொண்டால் உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு, ஏன் கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்தவத்தில் இருக்கிற நம்முடைய நம்பிக்கைகளை குறித்து, டிரினிட்டியை குறித்து, சமத்துவத்தை பற்றி உங்களிடம் கேள்வி கேட்பவர்களுக்கு இதை வைத்து நீங்கள் அழகாக விளக்கி சொல்ல முடியும். அதனால் தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்ல நினைத்தேன். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களிடம் சொன்ன வார்த்தை என்ன? நான் போய் உங்களுக்கான இடத்தை ஏற்பாடு செய்ய போகிறேன். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இராவுறவுக்கு முன்னாடி சீடர்களை இயேசு ஆண்டவர் அழைக்கிறார், அழைத்து சொல்லுகிறார்,
இன்றைக்கு நான் இருந்த இரவு உணவை நம்முடைய சீடர்களோடு இணைந்து நான் பங்கெடுக்க வேண்டும் இந்த பாஸ்கா விருந்தில், எனக்கான இடத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று இயேசு அனுப்பினார். இப்போ என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கான இடத்தை ஏற்பாடு செய்ய போகிறேன். அப்போ அவங்க ரெண்டையும் இணைத்து பார்க்குறாங்க. நம்ம அவருக்கு இடம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தோம், இப்போ நமக்கு அவர் இடம் ஏற்பாடு செய்து கொடுக்குறாரு. ஆனால் அவர்கள் இடம் ஏற்பாடு செய்து கொடுத்தது ஒரு தற்காலிகமான ஒரு 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 உணவருந்துவதற்கான, ஓய்வெடுப்பதற்கான இடத்தை ஏற்படுத்தி கொண்டு கொடுத்தார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு கொடுத்த வாக்கு என்ன? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன், விண்ணகத்தில் நிரந்தரமான இடத்தை நான் உங்களுக்காக ஏற்பாடு செய்ய போகிறேன் என்பதை ஆண்டவர் இந்த இடத்தில் அழுத்தமாக சொல்லுகிறார். ஆனால் அது தோமஸுக்கு புரியலை. அப்போ என்ன கேட்குறாரு? ஆண்டவரே, நீங்கள் எங்கே போறீங்கன்னே தெரியலையே, அப்புறம் என்ன இடத்தை ஏற்பாடு செய்ய போறீங்க எனக்காக? அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நானே வழியும் உண்மையும் வாழ்வும். இன்றைக்கு 2 வார்த்தை சொன்னேன். முதல் வசனமா இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நினைச்சது, என்னை காண்பவர் என் தந்தையை காண்கிறார். அதற்காகத்தான் இந்த ஒரு உதாரணத்தை சொன்னேன். இப்போ நானே வாழ்வும் வழியும் உண்மையுமாக இருக்கிறேன். ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப். முதல்ல நாம பார்ப்பது நானே வழி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நானே வழி அப்படின்னா என்ன? வழினா வலிக்கிறதுல வழி, அந்த சிறப்புள்ள கருத்துக்கு வருகிற அந்த வழி. கடவுளை அடைவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இயேசுதான் நிரந்தரமான, உறுதியான, உண்மையான வழியாக இருக்கிறார். அப்போ புனிதர்கள்லாம் எப்படி அப்படின்னா நீங்க கேட்கலாம், அன்னை மரியாள் எப்படி? அன்னை மரியாளும் புனிதர்களும் நம்மை இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு ஆண்டவர் தான் அவர்கள் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள், இறை இயேசுவிடம். ஆனால் இயேசுதான் நம்மை கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கிறார், தந்தையாம் கடவுளோடு இணைக்கிறார் அப்படின்றத நாம் இந்த நாளில் விளங்கி கொள்ள வேண்டும். அகுஸ்தினார் சொல்லுகிறார் பாருங்களே, என் ஆன்மா இறைவனில் இளைப்பாறும் வரை அமைதியின்றி அலைகிறது. என் ஆன்மா இறைவனில் இளைப்பாறும் வரை அமைதியின்றி அலைகிறது. அப்படி அமைதியின்றி அலைகின்ற அந்த ஆன்மா கடவுளை போய் அடைவதற்கு ஒரே வழியாய் அகுஸ்தினார் கண்டுகொண்டது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. அந்த இயேசுவைத்தான் அகுஸ்தினார் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். கடவுள் நீதியும் தூய்மையும் நிறைந்தவர், அதில் மாற்று கருத்து என்பதே இல்லை. அதான் பழைய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது, அவர் நீதியின் தேவன், அவர் தூய்மையின் தேவனாக இருக்கிறார். அவர் நீதியின் தூய்மையின் கடவுளாக இருக்கிறதுனால பாவிகள் கடவுளை நேரடியாக அணுகுவது என்பது சற்று பொருந்தாத காரியம். பாவம் அவரை அணுக முடியாது, ஏனெனில் அவர் நீதியும் தூய்மையும் நிறைந்தவராக இருக்கிறார். ஆனால் இயேசு ஆண்டவர், அவருடைய மகனாய் நம்ம மண்ணில் அவதரித்த இயேசு ஆண்டவர், அவர் அருளும் அன்பும் நிறைந்தவராக இருக்கிறார். ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் லவ். எப்படி ஃபாதர் சொல்றீங்க, எப்படி இப்படி வித்தியாசப்படுத்துறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு சொன்ன வாழ்த்து என்ன? ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் மிக பெற்றவளே வாழ்க, நீ அருளால் நிறைந்திருக்கிறார். ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், அந்த அருள் தான் உன்னுடைய உதரத்தில் குழந்தையாய் பாவித்திருக்கிறது. அப்போ இயேசு என்பவர் தி அவுட்கம் ஆஃப் கிரேஸ், அவர் அருளின் வெளிப்பாடு, அருளிலிருந்து வந்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்படி அருளும் அன்பும் நிறைந்த ஆண்டவர் தாம் நம்மை பாவிகளாக இருக்கிற போதும் கூட நேசித்து நமக்காக தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து அந்த தந்தையிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறார். த பாத், த வே ஆக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு வசனம் நமக்கு சொல்லுகிறது. ரோமேயர்களை திருமுகம் 5:8-9 பாருங்களே, நாம் பாவிகளாக இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தன் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய், எப்படி? அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என உறுதியாக நம்பலாம் அப்படின்னு சொல்றார். ஆக நம்முடைய தண்டனை தீர்ப்பிலிருந்து நாம் தப்பித்து நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த இளைப்பாறுதலை அடைவதற்கு இயேசுதான் வழி என்பதை பவுலடியார் அழுத்தம் திருத்தமாக தன் சமூகத்துக்கு சொல்லுகிறார். அதே போல பாருங்க, திருப்பாடல் 27:11 வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவரே உன் வழிகளை எனக்கு காட்டியறலும் அப்படின்னு சொல்லி தாவீது கேட்கிறார். ஆண்டவரே உன் வழிகளை எனக்கு காட்டியறலும். பழைய ஏற்பாட்டில் தாவீது கேட்டாரு, புதிய ஏற்பாட்டில் கடவுள் அந்த வழியை காண்பித்து விட்டார். அந்த வழிதான் இயேசு ஆண்டவர்.
அவர்கள் கேட்டார்கள். பழைய ஏற்பாட்டில், அது புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிதான், கடவுள் கொடுத்த அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. இப்போ இரண்டாவது, இயேசுவே உண்மை அப்படின்னா எப்படி பார்க்கிறது? உண்மை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே யோவான் நற்செய்தியை கடந்து வேற எதையுமே நீங்கள் வாசிக்க தேவையில்லை. இன்னைக்கு எடுத்திருக்கிற நான் மேற்கோள்கள் எல்லாமே யோவான்ல இருந்து தான் எடுத்திருக்கிறேன். இயேசு உண்மையின் வடிவானவர் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பதற்கு இது உதவி செய்யும் என்று நினைக்கிறேன். யோவான் 1:14 வாசிக்கிறோம், அவர் அருளும் உண்மையும் நிறைந்தவராக இருக்கிறார். அதே யோவான் 1:17 சொல்லுகிறது, திருச்சட்டம் மோசே வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர் தான் 10 கட்டளைகளை வாங்கி வந்து கொடுத்தாரு, அந்த திருச்சட்டத்தை நமக்கு கொடுத்தாரு. ஆனால் அருளையும் உண்மையையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சட்டம், த கான்ஸ்டிடியூஷனல் லா ஆஃப் த கேத்தலிக் சர்ச், நமக்குன்னு சொல்றதை விட மோசே, அந்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது மோசே வழியாக. மோசே சட்டதிட்டங்களை கொடுத்தார். ஆனால் அருளையும் இந்த இரக்கத்தையும் உண்மையையும் நாம் கடவுளிடமிருந்து யார் வழியாக பெறுகிறோம்? அது இயேசு கிறிஸ்து வழியாக பெறுகிறோம். அந்த உண்மைதான் இயேசு என்பதை யோவான் சொல்லுகிறார். மீண்டுமாக யோவான் நற்செய்தி 5:13 வாசிங்களே. யோவானிடம் ஆள் அனுப்பி, யாரிடம்? திருமுழுக்கு யோவானிடம் ஆள் அனுப்பி அவர்கள் கேட்கிறார்கள், நீ யாரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? எனக்கு பின் வருபவர்னு ஒருத்தரை சொல்கிறீங்களே, அவருடைய மிதியடி வாரை கூட அவிழ்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே, அவர் தீயினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பாருன்னு சொல்கிறீங்களே, அவர் யாருன்னு கேட்கிற பொழுது யோவான் சொல்லுகிறார், யோவானிடம் ஆள் அனுப்பி அவர்கள் கேட்ட பொழுது அவர் சொன்னது, உண்மைக்கு சான்று பகர்ந்தார். அவரும் உண்மைக்கு அந்த உண்மை யாரு? இயேசுதான் அந்த உண்மை என்பதை சொல்லி அந்த உண்மைக்கு திருமுழுக்கு யோவான் சான்று பகர்ந்ததாக யோவான் நற்செய்தியாளர் எழுதுகிறார். இதே போல இந்த இயேசுவோட இறுதி நாட்கள்ல பிலாத்து அரண்மனையில் வச்சுக்கிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்பான்னு தெரியுமா? என்ன கேட்பாங்க? உண்மையா அது என்ன அப்படின்னு கேட்பான். உண்மையா அது என்ன? ஆனால் இயேசு அந்த இடத்துல அதற்கு பதில் சொல்ல மாட்டாரு. சீடர்கள் பின்னாளில் அந்த உண்மை என்ன என்பதை புரிந்து கொண்டார்கள். யோவான் நற்செய்தி 8:32 வாசிங்களே. உண்மையை அறியாதவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். ஆமாம், நீங்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையை அறியாதவர்கள் என்று பொருள். அப்போ உண்மையை அறியவில்லை என்று சொன்னால் விடுதலை என்பது சாத்தியமில்லை என்பதைத்தான் யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகிறார். இறுதியாக இந்த உண்மை அப்படின்றதுல உண்மையை அறிவது என்பது அறிவை பெருக்குவது அல்ல. உண்மை அறிவது என்பது அறிவை பெருக்குவதல்ல, மாறாக உண்மையை அறிதல் என்பது நம்முடைய ஆன்மாவை மீட்டு கொள்வது. அடிமை நிலையில் இருக்கிற, பிணைக்கப்பட்டிருக்கிற, பாவத்தினால் நொறுக்கப்பட்டு கிடக்கிற அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த ஆன்மாவை விடுதலை செய்வதுதான் உண்மையை அறிவது. இயேசுதான் அந்த உண்மை. மூன்றாவதாக இயேசுவே வாழ்வு. இதை பற்றி நிறைய விவிலிய வசனங்கள் இருக்கிறது. அதுக்கு நம்ம யோவான்ட தான் போகணும். இதை நான் உங்களுக்கு ஒரு வீட்டு பாடமாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு இந்த மறைவுரை கொடுக்கிற பொழுது இல்லவே நீங்கள் கூட இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு வீட்டு பாடமாக எடுத்துக்கிட்டு இந்த கமெண்ட்ஸில், ஃபாதர் இயேசுவே வாழ்வு என்பதற்கு இத்தனை விவிலிய குறிப்புகள் நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குற விவிலிய குறிப்புகளை உங்களுடைய கமெண்ட்ஸில் கூட இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அது உண்மையிலே நன்றாக இருக்கும். ஏகப்பட்ட இருக்குது. இப்போ எனக்கு நான் சொல்ல முடியும் இயேசுவே வாழ்வு என்பதற்கு நான் ஒரு 10 ரெஃபரன்ஸ் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். ஆனால் நான் பார்க்க விரும்புகிறேன், நான் என்னுடைய எண்ணத்தில் பட்ட அந்த ஒரு இறைவார்த்தையும் உங்களுடைய இறைவார்த்தையும் உங்களுடைய எண்ணத்தில் வருகிற அந்த சிந்தனையும் ஒற்று போகிறதா என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு சிலதை சொல்ல நிறைவு செய்கிறேன். எப்படின்னா, ஒன்றுமே சொல்லாமல் போறீங்கன்னு நினைக்கக்கூடாது. இயேசுவே வாழ்வு என்பதற்கு மார்த்தாவுக்கும் இயேசுவுக்கும் இடையே நடைபெற்ற அந்த உரையாடலை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். மார்த்தா கேட்குறாங்க இல்லையா, ஆண்டவரே நீ மட்டும் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் லாசரு இறந்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஏசாண்டவர் சொல்கிறாரு, உன் சகோதரன் உயிர் தள்ளுவான் மார்த்தா, கவலை கொள்ளாது. உடனே மார்த்தா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் என் சகோதரன் இறுதி நாளில் உயிர் தள்ளுவான் என்பது எனக்கு தெரியும், எனக்கு இப்போ என்ன பலன், என் சகோதரன் இறந்து போய் விட்டானே. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், உயிர் வாழ்கையில் என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவன் இறப்பினும் வாழ்வான். இதோட என்ன ஒரு 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 இறை வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது இயேசுவே வாழ்வு என்பதற்கு. நானே வாழ்வு அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, இறந்தாலும் அவன் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னில் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஏனெனில் நானே வாழ்வு, நானே வாழ்வு. பிரியமான இறைப்பள்ளிகளே, இந்த நாளில் இந்த செய்தியைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தந்தையும் மகனும் ஒன்று என்பதற்கு ஒரு அருமையான உதாரணத்தை இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக இயேசு சொன்ன நானே வாழ்வு, நானே உண்மை, நானே வழி என்று சொன்னாரே, அதை எப்படி இறைவார்த்தையோடு நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இன்றைக்கு நாம் தியானித்திருக்கிறோம். அன்புரை மக்களே,
கேட்ட இந்த இறை வார்த்தையை உள்ளூர நிறுத்தி இதை பிறரோடு பயிர்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இறைவன் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடிகொண்டு நம்மை வழி நடத்துவார் என்கிற மேலான சத்திய வாக்கோடு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்தோவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஏற்பாய். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஏற்பாய். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே. என்னையே தருவேன் காணிக்கையாக, அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன். அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன். அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஏற்பாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய
ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆக தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்து உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயிலோலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் உட்களும் திரோடும் திறத்தமை திருப்பம் தன்னைக்குள்ளாக்காமல் தன் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பு நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனமாகும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திறத்தமை காத்துமித்து வாழ்விப்பதாகும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த உமக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, பூவில் உள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கோடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கோடி, ஆனந்த மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.